பச்சல நீ நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச கேசரி. ஃபர்ஸ்ட் ஒரு தவா எடுத்துக்கணும், அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் லைட்டா வதக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டுக்கணும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கினே இருக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் ப்ரௌன் ஆகும். அது ஒரு கிண்ணத்துல எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபுல் 100 கிராம் நெய் போட்டுக்கணும். நெய் காயட்டும். அதுக்கப்புறம் ரவை 100 கிராம் போட்டுக்கோங்க. நெய்ல ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. நல்லா கொஞ்சம் கட்டி மாரி அவரை வதக்குங்க. வதக்கிட்டுக்கு அப்புறம் நல்லா வதக்கினே இருங்க. இன்னும் கொஞ்சம் வதக்கினே இருக்குங்க. அப்போதான் கொஞ்சம் அடி பிடிக்காம நல்லா டேஸ்டியா வரும். வதக்குங்க. வதக்குனா உங்களுக்கு ஒரு மாதிரியா வரும். அது கொதிக்கும். அந்த கொதிக்கிற டைம் அந்த கொதிச்சுனே இருக்கும்போது எனக்கு வதக்கும் போது நல்லா இப்போ வதக்கிட்டுக்கு அப்புறம் 300 ml தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து கிண்டினே இருங்க. கிண்டல்லாம் கொஞ்சம் அடி பிடிச்ச மாரி கட்டி ஆயிடும். கிண்டினே இருங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நீங்க கிண்டினே இருந்தால் தான் நல்லா இருக்கும், டேஸ்டியா. இது டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கொட்டி ஆகிட்டுக்கு அப்புறம் 200 கிராம் சர்க்கரை போட்டு நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குழன்னா வரும். அதில் கிண்டினே இருங்க. இந்தமாரி ஆயிட்டக்கு அப்புறம் கேசரி இந்தமாரி கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேசரியோட கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டுக்கு அப்புறம் நீங்க நல்லா போட்டு கிண்டுங்க. அது கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற மாரி கிண்டுங்க. கிண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அளவு நெய் ஊற்றணும். நெய் கொஞ்சம் ஊற்றி கிண்டினே இருங்க. அதுக்கப்புறம் பாதாம் திராட்சை அதுமாதிரி போடுங்க. போட்டு கிண்டுங்க. அத்தையும் நல்லா போட்டு கிண்டுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. டேஸ்டா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்க.